காலையில் வந்த உடனே நம்முடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, அண்ணே மேடை பழக்கம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 100 மேடையாவது பேசியிருப்பீங்க, நாங்கள் எல்லாம் ஃபஸ்ட் டைம் மேடை ஏற்ற போகிறோம், அதனால் லாஸ்ட் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் ஏன் பேச சொன்னாங்க அப்படிங்கிறதான் இப்போ தான் புரியுது. நிறைய பேர் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. என் பேச்சை யாருமே கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்க இல்லையா? சரியா, கொஞ்சம் இன்ட்ரோ செக்ஷன்லாம் இருக்குது, யாரும் வெளியே போக வேணாம். தமிழக வெற்றி கழக சார்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சப்போர்ட்டரா இணையதளத்தில், அதிலையும் குறிப்பாக யூடியூப் தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மீட்டப் நிகழ்வில் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து அரங்கம் அதிர ஆட்களை இங்கே வர வைத்து அவர்களுக்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அவர்களை, தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம். நம்முடைய தியாகு, இந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொன்னது மாதிரி, இந்த வயசு பசங்கள்லாம் வேற எதை பார்த்து போகக்கூடிய அந்த நேரத்தில் அரசு சார்ந்த நிர்வாகம், அரசியல், வரலாறுன்னு சொல்லி, இன்னும் சொல்ல போனால் பல இடங்கள்ல நாம ஏதாவது வேலையில் இருப்போம், திடீர்னு ஒரு வீடியோ போடணும், கண்டென்ட் வேணும், இருந்து சர்ச் பண்றதுக்கு டைம் இருக்காது. தியாகு ஏதாவது போட்டிருக்கான்னு பார்ப்போம், கரெக்டாக போட்டிருப்பான், அதுலேருந்து எடுத்து காப்பி அடித்து நம்ம ஸ்டைலில் விட்டுருவோம். நாங்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் தான் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டெடிகேஷனாக தகவல்களை திரட்டி பேசக்கூடியதில் நம்முடைய சகோதரர் வல்லமை படைத்தவர். அதேமாரி ஏடிபிஸ்ட் 2 பேர் இருந்து நிறைய ஃபன் பண்ணுவாங்க யூடியூப் சேனலில். இங்கே மட்டும் அந்த பையனை கொண்டு சும்மா உட்கார வச்சுருந்தான். சரியா, ஆனால் அவனும் நல்லா பேசுவாப்புல. நீங்கள் அவருடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா 2 பேரும் செமையாக பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம அக்கா குசிலி ஃபேமிலின்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச அளவுக்கான எஃபோர்ட்டை வந்து தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்தே போட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அடுத்து நான் வந்து ஆன்லைனில் இயங்குறது மாதிரியே ஒரு கட்சியினுடைய மாவட்ட அளவில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். எலெக்ஷன் டைம்லலாம் கொஞ்சம் கேப் விட்ட கேப்பில் நீங்கள் எல்லாரும் நம்மளை மறந்துட்டீங்க, மீண்டும் நீங்கள் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்துக்கொண்டு, ஏன்னா யூடியூப் ஒரு அல்காரிதம் இருக்கு. ஒரு 4 நாள் நம்ம அந்த பக்கம் வரலன்னா 4 நாள் நீ லீவ் எடுத்துருக்கிற, நீ உனக்கு கிளாஸில் சேர்க்க மாட்டேன்னு ஸ்கூலில் டீச்சர் அனுப்பி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யூடியூப் அல்காரிதம் நம்மளை துரத்தி விட்டுடுச்சு. மீண்டும் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு ஒரு நிகழ்வு, நான் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்மளை பேச வைக்கிறாங்க. ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, அதற்கு எதிராக இந்த நிகழ்வு நடைபெறுதுன்னு சொல்லி ஒரு சில பேர் விமர்சனம் வைத்திருந்தார்கள். அப்படி கிடையாது, அதனுடைய நோக்கமும் கிடையாது. அவர்கள் நம்முடைய எதிரியும் கிடையாது, நம்ம எதிர்க்கக்கூடிய அந்த அளவுக்கான ஆளுமையும் அவர்களிடம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஒரு இணையதளத்தில் நான் பார்த்தேன். மாதிரி சட்டமன்றமா, இந்த கல்லூரி எல்லாம் படிக்கும் போது மாதிரி பாராளுமன்றம், ஒரு ஸ்பீக்கர் இருப்பாங்க, ஆளுங்கட்சி இருக்கும், எதிர்கட்சி இருக்கும், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி பள்ளிக்கூடம், ஒரு மாதிரி பாராளுமன்றம் நடத்துவாங்க. இங்க என்னன்னா ஒரு மாதிரி சட்டமன்றத்தை நடத்துறாங்க. அந்த சட்டமன்றத்தில் கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள். ஆளக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களை, அவர்கள் சினிமா நடிகர்கள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி கேலியும் கிண்டலும் ஒரு பக்கத்தில் இவங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் நாம ஏன் தோத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். 40 நாளா தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, நாம ஏன் தோத்தோன்னு இதனால் வரையிலும் கண்டுபிடிக்கல. ஒருவேளை ஜென்சி இளைஞர்களை கவர் பண்ண நாம மறந்துட்டோம், அவர்களுக்கான தகவல்களை அரசியலை செய்ய மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு கூட்டத்தை எடுத்து விட்டுருக்கிறாங்க. இவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? சட்டமன்றத்தில் மட்டும் இல்ல, சட்டமன்றத்தில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் அப்படிங்கிறத உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தலையும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனி கடைசி வரையிலும் மாதிரி சட்டமன்றம் தான். இனி கடைசி வரையிலும் மாதிரி சட்டமன்றம் தான். இந்த ஜென்சி பால் டிஎம்கே சொல்லி ஏன் நடத்துறாங்கன்னா, எங்க கட்சியிலையும் பாருங்க, இளைஞர்கள் இருக்கிறார்கள்,
தாவேகால மட்டுமல்ல, எங்க கட்சியிலையும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்கள் என்னவாக இருக்கிறார்கள்? அதான் கேள்வி. என்னவா இருக்கிறார்கள் இளைஞர்கள்? தாவேகால ஜென்சி பசங்க இருக்கிறாங்க, பேரும் தலைவரா இருக்கிறான், நகர்மன்ற நகராட்சியினுடைய தலைவராக இருக்கிறான், மாவட்ட பொறுப்புகள் இருக்கிறான். திமுக இன்னைக்கு ஒரு குரங்கு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஜென்சி டிஎம்கே என்னவா இருக்கிறான்? இன்ப நிதிக்கு அடிமை வேலை பார்க்கக்கூடிய, அறிவாலயத்தில் கக்கூஸ் கழுவக்கூடிய வேலையை பார்க்கிறதுக்கு ஆள் எடுத்து வச்சிருக்கிறான். அதுக்கு பேரு ஜென்சி டிஎம்கே சொல்லிட்டு இருக்கிறான். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் நீ சொல்ற இல்லையா, சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கிண்டல் செய்யக்கூடிய இவர்கள் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கவுன்சிலராக கூட உள்ள போறதுக்கு முடியாது. நிறைய விஷயம் பேசணும், டைம் இல்ல. 6 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வர இருக்கிறது. புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜி நக்கிட்டு போயிடுச்சு. புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி, பொது வேட்பாளரை நிப்பாட்டலாம். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம தனித்தனியா பிரிஞ்சு நின்றதுனாலதான் தளபதி ஜெயிச்சிட்டாரு, எல்லாரும் சேர்ந்து நின்னா மொத்தமா செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். வாங்க அம்பாசமுத்திரமா, ஏற்கனவே காரைக்குடியில மக்கள் உங்களை காரி துப்புனா அம்பாசமுத்திரத்துல அம்பாடு விட போறான். மாற்றுக்கிறது இல்ல. தமிழ்நாடு ஏன் தளபதி விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு மக்கள் வெற்றியை கொடுத்தார்கள்? இன்னும் உங்களுக்கு புரியல. ஏன் வெற்றியை கொடுத்தார்கள்? நாளைக்கு போராட்ட அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். நம்முடைய அமைச்சருக்கு எதிராக சாதாரணமா ஒரு விளையாட்டா ஒரு மாத்திரையை நறுக்கி போட்ட விஷயத்தை போதைன்னு சொல்லி நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், ஜாஃபர் சாதிக்கும் சொல்லக்கூடிய ஒருவர் வாயில நுழையாத பேரெல்லாம் இன்னும் உலக அளவுல இன்டர்நேஷனல் லெவல்ல போதை பொருட்களை வியாபாரம் செய்தாரு. அன்னைக்கு திமுக மாணவரணி எங்க போயிருந்தனே? உன்னுடைய போராட்டம் எங்க போச்சு? சட்டமன்றத்தில், பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரி வாசல்ல, நம்ம வீட்டு முட்டத்துல போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமா கடந்த 5 வருஷம் வந்துடுச்சு. அன்னைக்கு எங்க போயிருந்தீங்க? யாருங்க? நாயா, சாரி, ஜூலியா. ஒரு பொண்ணு ஃபயர் விட்டதுல நான் ஒருத்தன், இன்னைக்கு என் போஸ்ட் இருக்கும், சிங்கப்பெண் தமிழ். எது என்ன சொன்னோம்? இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடும் போது வீர தமிழச்சி சீமான புடுங்குச்சு. நானும் ஃபயர் விட்டேன். அதுக்கப்புறம் விஜய் டிவி அவங்க லைஃப்ல செஞ்ச நல்ல விஷயம், நிறைய விஷயம் செஞ்சிருங்க. தளபதி படத்தை திரும்ப போடுவாங்க. இன்னொரு நல்ல விஷயம், இந்த பொண்ணை கொண்டு வந்து நிக்க வச்சு அந்த பொண்ணுடைய கேரக்டர் என்னன்னு வெளிப்படுத்திட்டாங்க. இல்லைன்னா இன்னைக்கும் நம்ம அஞ்சலி அம்மாள், அதே மாதிரி வேலு நாச்சியாருக்கு அடுத்தபடியா வீர தமிழச்சி ஜூலின்னு தான் நம்பிட்டு இருப்போம். அண்ணே அண்ணே அப்படின்ட்டு. இந்த காதல் படத்துல பரத் வந்து டீ வாங்கிட்டு வரான்னு சொல்லும் போது ஒரு பையன் போய் வாங்கிட்டு வருவான் இல்லையா, அந்த வாய்ஸ் மாடுலேஷன். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா? எங்களுடைய அன்பு சகோதரி, நம்ம கட்சியில் இருந்து ஒரு பொண்ணு போச்சுலங்க, வைஷ்ணவி. அந்த பொண்ணும் ஜென்சி டிஎம்கே தான்டா. சேர்த்திருந்தா கொஞ்சம் கூட எங்களுக்கு ஃபன்னா இருக்கும் இல்லையா? உங்க கூட சேர்த்திருந்தா கொஞ்சம் கூட எங்களுக்கு ஃபன்னா இருக்கும் இல்லையா? கழட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் லவுட் ஸ்பீக்கரா அந்த பொண்ணையும் சேர்க்கல. சேர்த்திருந்தா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஃபன்னா இருந்திருக்கும். இன்னும் நிறைய பேரை சேர்க்கணும். ப்ரௌடு கொத்தூசா சகோதரர் சொன்னது மாதிரி, கொத்தடிமையா இருக்கிறதுல என்னடா ப்ரௌடு கொத்தூஸ்? கொத்தடிமையா இருக்கிறதுல என்னடா ப்ரௌடு, என்னடா பெருமை? நிறைய விஷயங்கள் பேசணும். சகோதரர் சொன்னது மாதிரி, ஏன் இன்றைக்கு தமிழக மக்கள் தளபதி அவர்களை வெற்றி பெற வைத்தார்கள்? இறைவன் நம்முடைய தளபதியோடு இருக்கிறார்கள். ஒரே தேர்தல் எல்லாத்துக்கும் விடையை கொடுத்தாங்க. சைலண்டா நின்று சாதித்திருக்கிறார். என்ன சொன்னாங்க? பாஜகவினுடைய பி டீம் சொன்னாங்க. 107 தொகுதியில் வெற்றி பெற்றோம். ஒரு 11 பேருடைய ஆதரவு வேணும். எதிர்ப்பக்கம் நம்முடைய எடப்பாடி ஐயா பழனிசாமி இருந்தார். அவருடைய கூட்டணி கட்சிகள் இருந்துச்சு. ஆளுநரிடம் வந்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோருகிறார். அவர் காலதாமதம் ஏற்படுத்துகிறார். என்ன காரணம் தெரியும்? தளபதி அவர்கள் நினைத்திருந்தா ஒரே நாள்ல எடப்பாடி பழனிசாமியை கூட்டு வந்து துணை முதல்வர் ஆக்கிவிட்டு ஆட்சி அமைத்திருக்க முடியும். செஞ்சாரா? இல்ல. ஏன்?
எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக. பாஜகவினுடைய நிழலில் யார் இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய எதிரிதான் சொல்லி பறைசாட்டினார். டாடி என்ன பண்ணார் தெரியுமா? நம்முடைய முன்னாள் முதல்வர் குளத்தூர் பெற்றெடுத்த தங்கம் என்ன சொன்னார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கினாலும் பரவாயில்ல, விஜய் அவர்களை ஆக்கிவிடக் கூடாதுன்னு. ஏன் தெரியுமா? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக ஊழல் கட்சின்னு சொல்லும், திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லும். அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் மேல குற்றச்சாட்டு, இந்த அமைச்சர் அந்த அமைச்சர் மேல குற்றச்சாட்டு. ஆனா யாராவது ஒருவர் யார் மேலேயாவது வழக்கு போட்டதா வரலாறு இருக்குதா? இவங்க கொண்டு போய் ஒரு ஃபைல ஆளுநர்கிட்ட நீட்டுவாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொண்டு போய் ஒரு ஃபைல ஆளுநர் நீட்டுவாங்க. ஆனா யாராவது யாரையாவது கைது செய்ததாகவோ வழக்கு போட்டதாகவோ ஆதாரப்பூர்வமாக நிரூபித்ததாகவோ வரலாறு இருக்குதா? இல்லையே. ஏன்னா நீ அடிக்கிற கொள்ளை எனக்கு தெரியும், நான் சைலண்டா இருந்துருவேன், அரசியலுக்காக பேசுவேன். நான் அடிக்கிற கொள்ளை உனக்கு தெரியும், நீ சைலண்டா இருக்கணும். திமுக ஆட்சி அமைக்கும் போது நிறைய எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் இருந்தாங்க இல்லையா, அவர்களுடைய தொகுதியில வந்து இதே மாதிரி கட்டட பணி, பாலம் பணி, ரோடு சாலை பணி, பள்ளிக்கூடம் கட்டடம், எத்தனையோ பணிகள் நடந்திருக்கும் இல்லையா, அதுல கமிஷன் அடிப்பதற்கு திமுக ஒத்துக்கொண்டது. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது திமுக எம்எல்ஏக்களும் இதே மாதிரி கமிஷன் அடிப்பதற்கு அதிமுக ஒத்துக்கொள்ளும். ஆனா தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த மனுஷன் கமிஷன் அறவே கிடையாது. ₹1 கூட நீங்க கமிஷனாக கொடுக்க கூடாதுன்னு சொன்னது திமுக தாவேகாவுக்கு மட்டும் கிடையாது, அது திமுகவுக்கு பொருந்தும், அதிமுகவுக்கு பொருந்தும். தாவேகாவுடைய வேட்பாளர் வெறும் 10 லட்சம் 12 லட்சம் நோட்டீஸுக்கும் வாகனத்துக்கு மட்டும் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற்று விட்டார். ஆனா திமுகவை சேர்ந்தவர்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் வெற்றி பெற்றார்கள். எத்தனை கோடி தெரியுமா? தொகுதிக்கு 25 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கான். யாரப்பா விட்டு காசு? இதை திரும்ப எடுக்கணுமா வேண்டாமா? இதை திரும்ப எடுக்கணும்னு சொன்னா விஜய் அவர்களுடைய ஆட்சி நீடித்தால் நடக்குமா? அதனால ஒரு வடிவேல் காமெடி வரும் இல்லையா, நீ லவ் பண்ண என்ன நான் லவ் பண்ண என்ன, மொத்தத்தில் இந்த குடும்பம் நாசமா போறது மாதிரி நீ இருந்தா என்ன நான் இருந்தா என்ன, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கொள்ளையும் வழிப்பணத்தையும் கொள்ளையடிக்கணும் நீயோ நானோ இருக்கணும்னு சொல்லி அவர்களுக்கிடையே போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஆசையை தூண்டினார்கள். அவரு முடியாத பட்சத்தில் ஒருவேளை கம்யூனிஸ்டுகளும் மற்றவர்களும் ஒட்டுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் ஆசை காண்பிக்கப்பட்டது. ஆனா இறைவனுடைய அருளால் தளபதியினுடைய ஆட்சி நிறைவேற்றியது. யாரெல்லாம் நம்ம பிஜேபி பி டீம் சொன்னாங்களோ, யாரெல்லாம் எங்களுடைய பின்னால் பிஜேபி இருக்குன்னு சொன்னாங்களோ, அவர்கள் இன்று நம்மோடு வந்து திமுகவை செருப்பால் அடிச்சிட்டு இருக்காங்களா இல்லையா? 60 வருட வரலாறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு. காகிதம் இல்லத்தவர்கள், கண்ணியமிகுந்த காகிதம் இல்லத்தவர்கள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய வரலாறு தெரியுமா? சுதந்திரத்திற்காக, இந்திய சுதந்திரத்திற்காக போராடியது. பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தான் கூட ஒரு முஸ்லீம் லீக் போகுது, ஜின்னா தலைமையிலான முஸ்லீம் லீக். கண்ணியம் இந்த காகிதம் இல்லத்தை அழைக்கிறார்கள். இல்ல நான் தமிழன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நம் மக்களுக்காக நின்று பிரிவினை எதிர்த்து நின்றவர் கண்ணியம் இந்த காகிதம் இல்லத்தவர்கள். அந்த அளவிற்கு முஸ்லீம் லீக்கு பெருமை இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடந்த முதல் சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு சென்னை மாகாணமாக இருக்கும் போது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் இல்லையா எதிர்க்கட்சி தலைவராக, அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அந்த கட்சி 2 சீட்டுக்கு திமுகவிடம் கையேந்தி வைப்பதற்கான காரணம் என்ன? என்ன? கட்சியை உடைக்கிறது. இன்னைக்கு செய்யறாங்க இல்லையா, மதிமுகவை செய்தாங்க இல்லையா, கூடவே கூட்டணியில் வச்சுக்கிட்டு அதே காகிதம் இல்லத்தை இறக்கும் போது இந்த சமூகத்தையே நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு விட்டாரு பாருங்க கருணாநிதி ஒரு பீடா. அதை நம்பி ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் அவரை நம்பி இருந்துச்சு. கூட்டணி பெற கூட இருக்கிற துணையை கழுத்தறுத்து அவன் முதுகிலே சவாரி செய்து கொண்டிருந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடு திமுக தோற்றதுக்கு பிறகு கூட்டணி கட்சிகள் வெளியே வந்து பேசுறாங்க. திமுக தமிழ்நாட்டில் ஏன் தோற்றதுன்னு சொல்லி காரணத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. திமுக தமிழ்நாட்டில் ஒரு மோனோபோலி பாலிடிக்ஸை உருவாக்குவதற்கான முயற்சி செய்து, தன்னை தவிர தமிழ்நாட்டில் வேற கட்சியே இருக்கக்கூடாது, ஒரு நாய் இருக்கணும், பிஜேபி இருக்கணும். பிஜேபியை காண்பித்து ஒரு 10% மக்களை ஏமாத்தி அவருடைய வாக்குகளை அறுவடை செய்து கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு தேர்தலையும் வாய்ப்பே இல்லை. 2021 எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட கூட்டணி வச்சிட்டாரு. இந்த பக்கம் திமுக வேற வழி இல்ல போட்டோம். 2026 அதே மாதிரி இருக்கலாம் நினைக்கும் போதுதான் தளபதி அவர்கள் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு சொல்ற மாதிரி
நீ மதவாதம் அப்படிங்கிற பேர்ல பாஜக மக்களை சுரண்டுதுன்னு சொன்னா, நீ ஊழல்ங்கிற பேர்ல மக்களை சுரண்ட மீண்டும் இந்த தமிழ்நாட்டில் நீ ஆட்சிக்கே வர முடியாது. ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவை நான் பெறுவேன் சொல்லி களத்தில் வரும்போது ஏளனப்படுத்தினிய ஒரு நடிகரால் என்ன செய்ய முடியும் கேட்டீங்க இல்லையா? நடிகர் எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது, எல்லா நடிகராலையும் எல்லாம் செய்து வர முடியாது. தளபதி விஜயால செய்ய முடியும், சாதித்து காட்டி இருக்கிறோம், சாதிச்சு காட்டி இருக்கிறோம். சிரஞ்சீவின்னு சொன்ன சிரஞ்சீவி இல்லடா இது விஜய், சிரஞ்சீவி இல்ல இது விஜய் அப்படின்னு சொல்லி சாதித்து காட்டி இருக்கிறோம் தமிழ்நாட்டில். அதனாலதான் திமுக தோத்ததுனால ஒப்பாரி வைக்கலங்க, தப்பா பேசிட்டீங்க. திமுக தோத்ததால ஒப்பாரியே வைக்கல அப்படின்னா 2016 ஒப்பாரி வச்சிருக்கணும் இல்லையா? 2011 ஒப்பாரி வச்சிருக்கணும் இல்லையா? அப்ப இப்ப ஏன் ஒப்பாரி வைக்கிறாங்க தெரியுமா? இனி ஜெயிக்கவே முடியாதுங்கிறதுனால ஒப்பாரி வைக்கிறாங்க. வாய்ப்பே இல்ல, இனி வெற்றியே பெற முடியாதுங்கிறதுனால ஒப்பாரி வைக்கிறாங்க. ஆனா பாவங்க முக ஸ்டாலின் எல்லாம் நீங்க எப்படி கஷ்டம். கோத்தூர் தொகுதியில் இஸ்லாமியருடைய ஓட்டு கம்மியா, பிஜேபி கம்மியா? 2011 அவர் தோத்துட்டார் தெரியும் இல்லையா? 2011 மாதிரி மீண்டும் 2026 நடக்காது ராஜா, நடக்காது. அடுத்து சட்டமன்றத்தில் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சா? ஊழல் எல்லாம் பத்தி சகோதரர் சொல்லிட்டாரு. ஒரே ஒரு விஷயம் தான், சட்டமன்றத்தில் பொதுவா தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஸ்டீரியோடைப் பாலிடிக்ஸை உடைச்சிட்டாரு. முன்னாடி எல்லாம் அரசியல்வாதினா எப்படி இருப்பான்? ஒரு வெள்ளை வேட்டி, ஒரு வெள்ளை சட்டை, அந்த வெள்ளை வேட்டியில கசங்காம புடிச்சிட்டு இருக்கிறதுக்கு கூட ஒரு அல்லக்கை, அப்படிதானே? கலைஞர் மாதிரி தமிழ்ல பேசிட்டோம், என்ன பேசுறோம் கேட்கறானா இல்லையா அதெல்லாம் தெரியாது. அன்பே அமுதே என்னெல்லாம சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி சரளமா பேசணும். நான் எதிர்கட்சிகளை பார்த்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதார் விடணும், சவுடால் விடணும். இதுதான் பொதுவா தமிழ்நாட்டில் இருந்த அரசியல். இதே பார்த்து இந்த மக்கள் பழகிட்டாங்க. தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் சைலண்டா அவர் பேசுவார், மக்கள் பிரச்சனைங்க சைலண்டா பேசுவார். அவருக்கு பேச தெரியல, அவருக்கு பேச தெரியல. சரி, சட்டமன்றத்தில் தானே வருவீங்க, உங்களுக்கு பேச தெரியாது இல்லையா? உங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேச தெரியாது இல்லையா? நாங்க பேசுறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல வந்து உதார விட்டாங்க. நான் சொல்றேன், தாவேக்கார நிறைய பேருக்கு பேச தெரியாது, செய்ய தெரியும், செயலை செய்ய தெரியும். சட்டமன்றத்துல வச்சு உங்களை செஞ்சு விடவும் தெரியும். எடுத்தே பாரு ஓட்டோன்னு சொல்லி நீங்க ஓடுறீங்களா? நீங்க ஓடுறீங்களா? நீ அடுத்த முறை சட்டமன்றத்துக்கு லீவ் போடுறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு துபாயில போயிருந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. துபாயில போயிருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, கார் பந்தயம் ஏதாவது நடக்குதாங்க? துபாயில ஏதாவது கார் பந்தயம் ஏதாவது நடக்குதா? இப்ப நடக்குதா? இப்ப நடக்குதாப்பா, துபாய் போறதா சொல்றாங்க. சரியா? இப்படி தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலே மாற்றி இருக்கிறார். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அரசியலுக்கு வர பயந்தாங்க. இளைய தலைமுறைக்கும் அரசியலுக்கும் எட்டாவது தூரமாக இருந்தது. அதிகபட்சமா இளைஞர்கள் எப்ப அரசியலுக்கு வந்தான் தெரியுமா? ரோட்ல லைசன்ஸ் இல்லாம பைக் ஓட்டிட்டு போவான். தளபதி வர்றதுக்கு முன்னாடி பைக் இல்லாம ஓட்டிட்டு போவான், லைசன்ஸ் இல்லாம ஓட்டிட்டு போவான். எங்கேயாவது இடத்துல காவல்துறையை சேர்ந்தவர்கள் பிடிச்சிருவாங்க. அப்ப உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு போன் போடும், அண்ணா இப்படி செஞ்சுட்டேன்னு அப்படின்னு. அப்ப அந்த கவுன்சிலர் வந்து சார் நம்ம பையன் தான் விட்டுருங்க அப்படிமா. உடனே அங்க இருந்து அரசியல்வாதியா மாறிடுவான். என்னதான் இருந்தாலும் அண்ணன் நமக்கு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம். ஏதாவது நம்ம ஞானசேகர் மாதிரி ஏதாவது அயோக்கியத்தை பண்ணுவான். திமுக ஒரு ஞானசேகர் இருந்தாலே அதே மாதிரி அந்த மாதிரி செஞ்ச உடனே காப்பாத்தி விட்டுருவாங்க திமுகவோ அதிமுகவோ. உடனே அன்னையில இருந்து ஒரு அரசியல்வாதி சேருவான். அயோக்கியத்தனத்தை அத்தனையும் செய்வான். கஞ்சா வியாபாரம் பார்ப்பான், எல்லாமே செய்வோம். ஒரு பாதுகாப்பிற்காக அரசியல் இருப்பான். இளைஞர்கள் அதை தாண்டி இருக்கக்கூடிய பசங்க இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும், நம்முடைய ஃபியூச்சர்ல நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த இளைஞர்கள் அரசியல் பக்கமே வரமாட்டார்கள். ஏன்னா திமுக இவர்களை அரசியல் பக்கமே வரவிடாம தடுத்து வச்சது. திமுக வெற்றி பெற்றதற்கு காரணமே இதே மாதிரி ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி தான். அது திமுகவுக்கு தெரியும், மீண்டும் ஒரு சக்தி வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இளைய தலைமுறையை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தியே வைத்திருந்தார்கள். தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்தான். இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கிறார்கள்.
சட்டமன்றத்தில் ஒன்டன் விதினா என்ன, ஆளுநர் உரை என்ன, ஆளுநர் உரை மீதான விவாதம்னா என்ன, நன்றி அறிவிப்பு தீர்மானம்னா என்ன, இதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் தளபதி அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். இந்த மாற்றம் தமிழ்நாட்டில் தொடரணும். இந்த மாற்றம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்து வேற நல்ல படம் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு புதிய தளபதி விஜய் மாதிரி புதிய நல்ல ஹீரோக்களை தேடக்கூடிய சூழல் வரும். இன்ப நிதி ஆஸ்திரேலியாவிலே அமெரிக்காவிலே போய் செட்டில் ஆயிடுவார். இந்த நிலை தொடரணும். நம்மை பார்த்து சினிமா நடிகர் சினிமா நடிகர் சினிமா நடிகர் சொல்லி சினிமா நடிகருக்கு என்ன தெரியும் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி ஏளனப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அல்லவா. அவங்க கூட உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தணும்னா சினிமா மூலமா தான் முன்னிலைப்படுத்த முடியும் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து சந்தானத்தை ஹீரோவா போட்டு இவரை சைடு ஆக்டரா போட்டு தான் உதயநிதி ஸ்டாலினை நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. கடைசியில் அப்படிதான் நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா பருப்பு வேவல்ல. எல்லா ஹீரோவும் ஹீரோ கிடையாது. அதுக்குன்னு சொல்லி தனியான ஆளுமை வேணும். அது சினிமாலையும் சரி அரசியலும் சரி கால் வைத்த தளத்திலெல்லாம் சாதனைகளை தளபதி அவர்கள் படைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் படைப்பார்கள். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சரி தமிழக அண்ணன் தளபதி அவர்களுடைய தம்பிகள் நாங்களும் சரி அவர் மீது பரப்பக்கூடிய அத்தனை அவதூறுகளுக்கும் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து பதிலளிப்போம். நீங்க இந்த ஜென்சி டிஎம்கே இந்த மாதிரி கோமாளிகளை எல்லாம் வைத்துவிட்டு குரங்கு விட்ட காட்டுறதை விட்டுக்கிட்டு உண்மையிலே ஏன் தோத்தீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நேரடியாக எங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட்ல வாங்க சொல்றோம் அப்படிங்கறத கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.